கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. ஆறுபடையில இப்ப நம்ம வந்திருக்கிறது முருகன் ஜாலியா ஹாயா ரிலாக்ஸ்டா இருக்கிற பழ முதிர் சோலை. அப்பா என்ன மாதிரி ஒரு செட்டப்ல இருக்காரு பாருங்க முருகன். ஒரு பக்கம் கடல், ஒரு பக்கம் மலை, ஒரு பக்கம் வந்து இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு பூங்கா மாதிரியான ஒரு ஏரியா. ரொம்ப நல்லா இருக்கு இந்த பழமுதிர் சோலை. ஆனா 3 லேயரா இருக்கு. ஃபர்ஸ்ட் லேயர் எங்க போறோங்கிறத உங்களுக்கு சொல்றேன் வாங்க. பழமுதிருக்கு மேல இருக்கிற ராக்காயி கோயிலுக்கு தான் நான் வந்திருக்கேன். சுத்தியும் மங்கீஸா இருக்குது. என் கையில இருந்து ஏதாவது பிடிக்கிற போது பிடிக்க இந்தாங்க. அப்பா என் கையில எது இல்லப்பா. ஸோ இந்த ராக்காயி தீர்த்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 30,000 வருஷமா இங்க இருக்க ராக்காயி அம்மனுக்கு கூட கால்ல இருந்து அவங்க பாதத்துல இருந்து எங்கிருந்து வருதுங்கிறது யாருக்குமே தெரியல. இங்க ரொம்ப நாளா இருக்கிற ஐயத்தை கேட்டா அவருக்கும் தெரியல. எல்லாம் என்ன சொல்றாங்க, புனித கங்கை நதியில இருந்து ஒரு பகுதி வந்து இங்க வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க ராக்காயி அம்மன் கோயில்ல பூஜை பண்ண அப்புறம் தான் கீழே பழமுதிரா இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற அழகர் கோயில், இப்போ அழகர் கோயில் 18ஆம் படியானுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அபிஷேகம் பண்றாங்கல்ல, அந்த தண்ணி முத கொண்டு இங்க இருந்தா வருது. ஸோ இத்தனை சிறப்பு வாய்ந்த ராக்காயி அம்மன் கோயில நான் சிறப்பா சாமி கும்பிட்டேன். எல்லாரும் நல்லா இருப்போம் வாங்க. பழமுதிர் சோலையில முருகனோட இன்னொரு ஸ்பெஷல் அம்சம் என்னன்னா, இதோ இங்க பாக்குற இந்த நாவல் பழ மரம். அதாவது நமக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா நவாப்பழ மரம். அதாவது என்னன்னா, ஔவையார் வந்து இந்த பக்கம் மதுரை பக்கம் போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து பயங்கரமா வெயிலா இருந்திருக்கு. எங்கேயாவது கொஞ்ச நேரம் உட்காரணுமேனு இந்த மரத்துக்கு அடியில வந்து உட்காந்து முருகனை கும்பிட்டுட்டு என்னப்பா பண்றது, ஒரு மாதிரி பசிக்கிற மாதிரி இருக்கணும்னா அந்த மரத்து மேல கிளையில இருந்து முருகன் என்ட்ரி ஆகி, என்னம்மா பசிக்குதா, பழம் சாப்பிடுறீங்களா, என்ன பழம் வேணும், சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு முருகர் வந்து ஔவையார்கிட்ட கேட்டு ஔவையாருக்கு லைவ் தரிசனம் கொடுத்த அந்த மரம் தான். இங்க பாருங்க, நமக்கெல்லாம் இந்த சீன் வந்து திருவிளையாடல் படத்துல தெரியும்ல, அதே இதை இங்கே வச்சிருக்காங்க பாருங்க. நாவல் மரத்துக்குள்ளார வந்து ஔவையாருக்காக தரிசனம் கொடுத்திருக்காரு முருகன். அவரோட திருவிளையாடல்ல இதுவும் ஒரு பகுதி. அழகர் கோயிலோட யானை, அவங்க பேர் வந்து சுந்தரவள்ளி. அவங்களுக்கு வந்து 19 இயர்ஸ் ஆச்சு. ஒரு 3 to 4 days முன்னாடி தான் அவங்க ஹாப்பி பர்த்டே கொண்டாடினாங்க. ஸோ நம்மளும் அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சுந்தரவள்ளி சொல்லிருங்க. ஓகே, ஹாப்பி பர்த்டே சுந்தரவள்ளி. பழமுதிர் சோலை கோயிலுக்கு வந்துட்டு நாவப்பழத்தோட மரத்தோட கதையும் பார்த்தாச்சு. இப்போ நான் கீழே எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி பிரம்மாண்டமான அழகர் கோயிலோட கோபுரம். அப்பா 112 அடிக்கு இந்த கோபுரம் வந்து இந்த ஏரியாலே ஒரு மிகப்பெரிய சிக்னிபிகண்டான ஒரு லேண்ட்மார்க்கா இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னும் ஒரு 4 நாள்ல சித்திரை திருவிழா வரதால கோயிலே வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் அழகரை வந்து இவ்வளவு பக்கத்துல நான் பார்த்தேன். எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கிட்டேன். ஸோ அவர் வந்து நம்மளுக்கு எல்லா நல்லதும் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பழமுதிர் சோலையை பொறுத்த வரைக்கும் முருகனை பார்த்தாச்சு, மேலே போய் ராக்காய் தீர்த்தம் பார்த்தாச்சு, நவாப்பழம் மரத்தை பார்த்தாச்சு, 18 படி கருப்பு பார்த்தாச்சு, அழகர் கோயிலையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம போறது அடுத்த 6 படை வீடான திருப்பரங்குன்றம். கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா.